தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் களப்போராளி திரு எஸ்.கே. ராஜா இணைந்திருக்கிறார். அவரோடு தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் களம், மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதியவர்கள், அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கூட்டணி காய் நகர்த்தல்களை மிக வேகமாக நடத்தி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். மட்டுமில்லாது பாட்டாளி மக்கள் கட்சியின் அது நிறுவன தலைவரும் தற்போதைய தலைவருமான மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான பிரச்சனைகள் நேற்று அது ஒரு சுமூக உடன்பாட்டை நோக்கி நகர்ந்து இருக்கிறது என்ற அவர்கள் இருவரும் இடையிலான சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பின்னுக்கும் தள்ளுபடியாக கமல்ஹாசனோட கன்னட மொழி தொடர்பான அவருடைய கருத்து, பல்வேறு ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள், கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய திரைப்படமும் நேற்று திரைக்கு வந்துள்ளது. கர்நாடகாவில் இல்லாது மற்ற மாநிலங்களில் திரைக்கு வந்துள்ளது. இப்படியாக பல்வேறு விவகாரங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அது தொடர்பாக நம் எஸ்.கே. ராஜாவிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். தலைப்பில் குறிப்பிட்டது போல பல பரபரப்புகள் தமிழகத்தில் தொற்று கொண்டுள்ளது. ஆமாம், எல்லாமே தற்போதைய சென்சேஷனலாக போயிட்டு இருக்குது. நம்ம முன்னதாக 26 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்கு வழக்குகள், கூட்டணி பேரங்கள் தொடர்பாக ஏறக்குறைய இப்போதே வேலைகள் ஆரம்பித்து ஆகிவிட்டது என்ற தகவல்கள், குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக, பாமக தேமுதிக இணையம் அப்படின்னு ஒரு ஊடகமாக வந்த தகவல்கள். பாமக ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிட்டு இருக்க, தனியாக பேசலாம். இதற்கிடையில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தரல, ஆனால் அடுத்த மக்களவை உறுப்பினர்களாக நாங்கள் தருகிறோம் என்ற ஒரு வாக்குறுதி. ஏனென்றால் அது 26 தேர்தலில் அதிமுக தங்களை விட்டு தேமுதிக வேறு கட்சியை நோக்கி நகர்ந்துடுமோ என்ற ஒரு காய நகர்த்திலே தான் நகர்த்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரியான ஒரு இது சார்ந்து நிறைய விமர்சனங்கள் தொடர்கின்றன. எப்படி பார்க்குறீங்க? இந்த 2026 தேர்தல் என்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். குறிப்பாக தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தலை பார்க்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். எல்லா தேர்தலின் போது நம்ம இப்படி தான் பேசுவோம். ஆனால் 26 முன் எப்போதும் இல்லாத நிலையில் 26 தேர்தல் அப்படின்னும் போது எப்படி, அதாவது அதீத கவனம் எப்படி பெறும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா 2011 2000 வழக்கமாக தேர்தல். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2007 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு மாபெரும் மேதெல்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2011 கூட்டணி வச்சாங்க. அதுபோல் இந்த 2026 தேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவு என்பது கூட்டணி கணக்கு மட்டும்தான். அந்த வகையில் எப்போதுமே அதான கலநிலை. அதுதான் அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி இரு பிரிவாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ரெண்டாவது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடியவர். அதே போல் எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான கட்டமைப்புகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முன்னெல்லாம் 5 முனை போட்டி, 6 முனை போட்டியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடியது ஒரு 4 முனை போட்டி இப்போ தற்சமயம் இருக்குது. அதாவது ஒன்று அதிமுகவுடைய ஒரு கூட்டணி என்பது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஒரு பக்கம், விஜய் இப்போதைக்கு வரைக்கும் தனியாக தான் நிற்கிறன்ற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம அண்ணன் சீமான் அவங்க தனியாக நிற்கிறாங்க. அப்போது இந்த 4 முனை போட்டி என்பது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் அமையும். 5 முனை அமையும், 6 முனை அமையும். அப்போ என்ன ஓட்டுகள் பிரியப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எல்லா டைம்லையும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுகளை மக்கள் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய வகையில் அந்த கூட்டணிகளை சிறப்பாக அமைச்சிருக்கின்ற கட்டமைப்புகளை இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த 2026 தேர்தல் பற்றி சொன்னேன். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் இன்றைக்கி பலம் பொருதிய ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஏற்கனவே கூட்டணி பலத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகளையும் உள்ளே கூப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே போல் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு அப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கிதான் இருந்தது. ஆனால் இந்த 2026 அதிமுக இப்போ பிஜேபி இதை சேர்ந்ததுக்கப்புறம் அது வலுவான ஒரு கூட்டணியாக இப்போ எதிர்த்தரப்பில் அமைஞ்சிருக்கின்றதை நம்மளுடைய பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2021 நடந்த தேர்தலை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதனால தான் 2026 நான் ஏன் இவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறேன்னா,
2021 தேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இருந்தாங்க. தொடர்ந்து 10 வருஷ கால ஆட்சி, அந்த அம்மாவுடைய இறப்பு, இப்படி பல விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க 2021ல் 66 சீட்டு அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அதுவே திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அது ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அதுதான் சொல்ல வந்தேன். முந்தைய பெரிய ஆளுமையை கடந்து அவரால் நியமிக்கப்பட்டவர். இவ்வளோ பிரச்சனைகள் 10 வருஷ கால ஒரு அரசியல் கட்சி இருந்ததுன்னா ஒரு தொடர்ந்து வந்து அவங்க ஆளுங்கட்சி இருக்க கடுமையான அதிருப்திகள் உருவாகும். அதிருப்திகள் இருக்கும். அது தாண்டி அந்த அம்மாவுடைய தலைமை மாற்றம், இறப்பு, உட்கட்சி விவகாரம், பூசல் தாண்டி அவருடைய கூட்டணியில பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமை 66 சீட்டுகள் வந்து வாங்கப்பட்டது. அப்போ பலம் பொருத்திய இத்தனை இதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா 133 சீட்டு வந்து அப்போ வந்து வாங்கியிருந்தாங்க. இது ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டானது. அதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். என்னன்னா இந்த 133 சீட்டு என்பது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 43 சீட் என்பது வெறும் 2 லட்சம் ஓட்டுகளை வித்தியாசத்தை மட்டும் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம அந்த பார்க்க வேண்டியது. 2021க்கு இப்போ 2026 உள்ள டிஃப்ரென்ஸு. அப்போது வெறும் அதாவது 1,98,000 ஓட்டுகள் மட்டும்தான் அந்த 43 சீட்டுகளுக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 ஓட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விஜய் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பொதுவாகவே அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்க்காகவோ இல்லை பொதுவாகவே அப்படி தான் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ ஏடிஎம்கே இப்போ இவங்க 4 வருஷம் ஆட்சி காலம், இதில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் அரசியலாக்கப்படும், சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்குது. ஆனால் இது ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலாக தான் பொதுவாக பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த கடந்த 4 வருடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய எஞ்சிருக்கு, நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து டிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அந்த பேஸ் மட்டும் வீக்காக இருக்குது, அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கே. ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கூட்டணிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா இவங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலம் வாய்ந்து அமைஞ்சால் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இந்த 2026 தேர்தல் என்பது ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கேக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலாக கொடுக்கின்றது என்னுடைய பார்வையில் இருக்குது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு அரசியல் விமர்சகராக இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அப்படி பேசுகிறீங்க. ஆனால் மக்களோட கருத்து அப்படின்னா அந்த கூட்டணி என்பது அரசியல் கணக்கு வழக்கு. நாளைக்கு உங்கள் எஸ்கே ராஜா நான் கூப்பிட்டுக்கலாம், கிறிஸ்துவதாஸ் நீ கூப்பிட்டுக்கலாம், இதெல்லாம் கணக்கு வழக்குகள். 26 தேர்தல் களத்தில் திமுக, அதிமுக அல்லது தாவேகா இந்த கட்சிகளை மக்கள் திமுகவை மீண்டும் நான் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதிமுகவிற்கு வேணான்னா திமுக கொடுத்துருக்கேன், அதிமுகவை நான் ஏன் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும், புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தாவேகாவை நான் ஏன் புதுசாக தேர்ந்தெடுக்க வேண்டும், இப்படியான ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்னு தொடர்ச்சியான சில பிரச்சனைகள் தமிழக அரசியல் களத்தில் அல்லது மக்களின் எதிர்பார்ப்புகள் மிக மிக நியாயமான கோரிக்கைகள் சரி செய்யப்பட்டு விட்டதா அப்படின்னா ஏறக்குறைய 50-55 ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக திமுக அதிமுக இந்த மாறி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளால் இன்னமும் சரி செய்த பாடில்லை. நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடுக்கலாம். நீங்கள் வெறுமனே ஒரு தேர்தல் அறிக்கைகள் அது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களை கடந்து ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயங்கள் தேவைகள் கூட இன்னும் தொடர்கதையாக தான் இருக்குது. இப்போ இவ்வாறான ஒரு சூழலில் 26 இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் எல்லாம் கடந்து மக்கள் இந்த தேர்தலை எப்படி பார்ப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடியவங்களை பார்த்தீங்களா தொடர்ந்து இந்த 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட கட்சிகள் அதிமுக திமுக பேரும் மட்டும்தான் ஆட்சியில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பொதுவாக தேர்தல் வரப்படும் போது கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள், அதை சார்ந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் என்பது வாக்குறுதிகள் அரசாக இருக்கக்கூடிய இல்லைங்க. அறிக்கைகள் என்பது வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதியாக சொல்லுங்க. அறிக்கைகள் தேர்தல் வாக்குறுதிகள். இதுல ஆட்சிக்கு வரக்கூடிய அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா எல்லாருமே அவங்களுடைய அறிக்கைகளை கொடுக்கதான் செய்வாங்க. இது வந்து பொதுவான காமன். எல்லா அறிக்கைகளும் சரி செய்ய, அதாவது எல்லா மக்களுக்கு உண்டான அந்த சலுகைகள் அறிக்கைகளும் சரி செய்யப்பட்டதை பார்த்தா இரண்டு ஆட்சியிலுமே சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா இந்த 4 வருடத்துல இருக்க எது சின்ன சின்ன குறைபாடுன்னு சொல்றீங்க சார்? பொதுவா மக்கள் கிட்ட கொண்டு வரக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா
தொடக்கத்துல வந்து இந்த நீங்க அறிக்கைகள் சொல்றீங்க, நான் மக்கள் வந்து அது வந்து தேர்தல் வாக்குறுதியா சொல்றேன். நீங்க அறிக்கைகள் அப்படின்னா அது மேனிஃபெஸ்டோ வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அறிக்கைகள் இல்லைன்னா ஒரு சர்க்குலர் அப்படின்னு இப்ப கடந்து போயிடலாம். ஆனா தேர்தல் வாக்குறுதி சார், இப்ப உங்களுக்கு தேர்தல் நான் வாக்குறுதியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நான் உங்ககிட்ட நான் பேசுறது என்பது வேறு, புரிஞ்சிடுச்சு. வாக்குறுதி என்பது வேறு. அதனால நீங்க திருப்பி திருப்பி அறிக்கைன்னு கலக்காதீங்க. நான் சொல்றது தேர்தல் மேனிஃபெஸ்டோ என்பது தேர்தல் வாக்குறுதி. வாக்குறுதி என்பது எல்லா அரசியல் கட்சிகளுமே கொடுக்கக்கூடியது தான், அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. இப்ப இந்த 4 வருடங்களாக இல்ல கொடுக்கக்கூடியதுன்னா நீங்க கொடுப்பீங்க, பண்ண மாட்டீங்களா? சார் இது இப்ப நீங்க இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா சார், இது செய்ய மாட்டீங்களா கொள்ள மாட்டீங்களான்னு. இதை மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இதுக்குண்டான ஒரு கட்டமைப்பு போராட்டங்கள் அமைச்சா மட்டும் தான் சார் பண்ண முடியும். இப்போ எல்லா ஆட்சிகளையும் இல்ல அதற்காக தான் இல்ல ராஜா, அதற்காக தான் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவை அகற்றிவிட்டு திமுகவுக்கு வாய்ப்பளித்தார்கள். சரி, வெற்றி சதவீதம் என்பது சற்றே குறையதா இருக்குது. புரியுதா? பெரிய வேறுபாடுகள் 2.5% விழுக்காடு தான் உங்களுக்கு வாக்கு வித்தியாசம் தான். அதனால பெரிய டஃப் ஃபைட்லாம் இல்லை. அப்படிதான் திமுகவுக்கு வந்து ஆட்சியில் கட்டில்லாமல் ஒரு வாய்ப்பு தராங்க. அவங்களும் தேர்தல் வாக்குறுதி தராங்க. நீங்க திருப்பியும் 2 கட்சியும் தான் தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம், இதை வந்து முழுமையாக வந்து நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், இது வந்து மக்களுக்கெல்லாம் தெரியும் தானே அப்படின்னு கடக்கிறது வந்து இது ஒரு பெரிய அபத்தத்தின் உச்சம் அல்லவா? நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடியதுதான். அதாவது பாத்தீங்கன்னா கடந்த இப்ப 2021 46% டிஎம்கே வந்து இந்த கூட்டணி வாங்கினாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 43 சில்லற வாங்கினாங்க. இது ஏடிஎம்கே கூட்டணி. அவ்வளவுதான். நீங்க சொல்லக்கூடிய ஒரு 2.5 விழுக்காடு தான். ஆமா ஆமா. இதுல வந்து இதுவா இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வாக்குறுதி என்பது இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, நிச்சயமாக எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் எல்லா வாக்குறுதிகளும் 100% வாக்குறுதி நான் பொதுவாக தான் நான் பேசுகிறேன். அது ஏடிஎம்கேயும் சொல்ல டிஎம்கே சொல்ல, பொதுவாக ஆளுகின்ற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தல் சொல்லி வரப்படும் போது இந்த 4 வருஷம் ஆட்சியில் செய்யக்கூடிய விஷயங்கள், சொன்ன விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள், செஞ்ச விஷயங்களை பற்றி மக்கள் கண்டிப்பாக அலைன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ அந்த வகையில் தான் நான் சொன்னேன். நான் இப்போ இந்த 2021 தேர்தலில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போய் பார்த்தீங்கன்னா 133 சீட்டு வாங்கப்படும் வெறும் 2 லட்சம் ஓட்டில் தான் அவங்க 133 அதை முன்கூட்டியே வந்திருக்கிறாங்க. ஆனால் 2027 கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். பேஸ் மட்டும் வந்து வீக்காக இருக்குது, பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கே. இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி, நம்ம இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக பேசலாம். நம்ம அடுத்த செக்ஷனில் பேசலாம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இந்த கூட்டணி கணக்கு வழக்கில் பேசினீங்க. இப்போ இந்த தேமுதிக பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ராஜ்யசபா அந்த அந்த ஒரு சீட்டு, அதை மிக சாதுரியமாக காய் நகர்த்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதும் இல்லை நம்ம வைத்து கழுத்தை அறுத்து விட்டார் அப்படின்னு ஒரு தரப்போட விமர்சனம் முன்வைக்கிறாங்களே, எப்படி பார்க்கலாம் இதை? சரி, பொதுவாகவே தேமுதிக என்பது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து அவர் கேப்டன் இருக்கும்போது சரி, இல்லை இப்போ சகோதரி அவங்க பிரேமலதா அவங்க இருக்க போதும் சரி, டிஎம்கேக்கு எதிரான அவங்களுடைய அலைன்ஸ் தான் இருக்குது. இதுதான் வெளிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது கிடைக்கல அதை தாண்டி இவங்க கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கோட ஒத்து போகும், தேமுதிகோட கொள்கைகள் ஏடிஎம்கோட ஒத்து போகும். இதை தான் அவர் வந்து சாதுரியமாக எந்த அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக அதிமுகவோட ஒத்து போகும்னு சொல்றீங்க? இல்லை, இதுதான் நம்ம ஃபேக்ட். ஏன் எதனால இந்த வார்த்தை சொல்றேன்னா, தொடக்கத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் வரப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எதிர்த்து விட முதல்ல ஒரு டிஎம்கே எதிர்த்து தான் அவர் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்தது. அதற்கடுத்து அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி வச்சாங்க. ஆனால் அம்மையாரோட எதிர்ப்பிற்கு பிறகு அதிமுகவால் தான் கட்டம் கட்டி ஓரம் கட்டப்பட்டது, ஒடித்து கட்டப்பட்டது தேமுதிக அப்படின்றது பரவலான ஒரு கருத்து. அதை நீங்க மறுக்க மாட்டீங்க நான் யோசிக்கிறேன். இப்போ நீங்க சொல்லக்கூட வகையில் பார்த்தீங்கன்னா 2016 முடிஞ்சது, சட்டசபையில் நடக்க போது அது நிறைய பிரச்சனை நடந்து அதை அடுத்து வந்து இவங்களா அவங்கள பார்க்கப்படும் போது ஒரு பலம் பொருந்திய ஒரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கப்படும் போது இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க, அது நிறைய ஓரம் கட்டப்படுது. அது அதோட சரிவுதான், அதோட தேமுதிக ஆனால் அதோட சரிவு என்பது ஆனால் அதை தாண்டி இல்லைங்க, இன்னும் அதிகாரத்துக்குள்ள வரலங்க. இன்னும் அவங்க சட்டமன்ற உறுப்பினராவோ இப்போ உள்ளாட்சியில கூட தேமுதிகவோட அன்று தொடங்கியது சரிவு இன்று வரை எழுந்திருக்க முடியல. நான் சொல்ற தேமுதிக மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பெருங்கட்சிகளுடைய தலைமையில் மட்டும் தான் வர முடியும். தன்னிச்சையா ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15-20 கட்சிகள் ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி தனித்தனியாக நிற்க சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பலம் தெரியும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய வலுவாக இருந்தாலும் டிஎம்கே வலுவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே வலுவாக சரி, கூட்டணி இல்லாமல் அவங்கள வர முடியாது. இதை தான் நீங்க உணர்ந்த ஒரு கேப்டன் வந்து அவங்க 2011 வந்தாங்க. குறிப்பிடக்கூடிய கட்சிகள் தனித்தனியா இல்லை, நீங்க குறிப்பிடக்கூடிய கட்சிகள் சேர்ந்து கூட நிற்க வாய்ப்பு இல்லையங்க. அதிமுக திமுக எதிராக ஒரு 50 கட்சிகள் இருக்குமா? அது வாய்ப்பே இல்லை. 50 கட்சிகளும் இந்த இரு கட்சிகளை எதிர்த்து நிற்க தயாராக இல்லை. அதெல்லாம் சார் ஏற்கனவே 2010 மக்கள் நல கூட்டணி அப்படி ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தப்பட்டது. மக்கள் நல கூட்டணி 2016 தோல்விதானே. அவர்கள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இப்ப திமுகவில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா
தேமுதிக தவிர மீதி மூன்று இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை அண்ணன் விசிகாவும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல போனாங்க. இன்னும் அதுலேருந்து வெளியிலேயே வரல. அவங்க அதோட நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ராஜ்யசபா மற்றொன்று அன்றைய திமுக தோல்விக்கு மக்கள் நல கூட்டணி மிக முக்கியமான ஒரு காரணம். நிச்சயம் அந்த தேர்தலிலும் சொற்ப விழுக்காட்டில் தான் திமுக வந்து தோல்வி தழுவியது. அதுதான் அதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து மக்கள் நல கூட்டணி. இல்ல அதுதான் சார் 2014 மறுபடியும் வந்து இப்போ ஏடிஎம்கே வரதுக்கு உண்டான கட்டமைப்பு வந்து நீங்க சொல்லக்கூடிய வகையில் உண்மைதான். ஆனா அதை தாண்டி இப்போ நீங்க இந்த சொல்லக்கூடிய இந்த ராஜ்யசபா சீட்டு இதுதான் உண்மையாக சொன்னோம்னா அண்ணா எடப்பாடி புத்திசாலம் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன்? நீங்க தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னீங்க. இப்போ நம்ம ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறத விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தேர்தலுக்கு முன்னாடி மறுபடியும் ராஜ்யசபா சீட்டு காலியாகுது. அப்போ நாங்கள் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட்டணியை வலுவாக வச்சுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழல் 2026 ஜனவரிக்கு மேலே வந்து எல்லாமே மாறும்னு சொல்கிறாங்க. நிச்சயம் 100% இன்னைக்கு ஒருத்தரை எதிர்க்கணும் நம்மளோட வலுவாக இருக்கவங்கள வந்து நம்ம எதிர்த்து நின்று தான் நம்ம அடுத்த கிட்ட போக முடியுன்றதா பொதுவான ஒரு இயல்பு. அதுபோல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு உண்டான கட்டமைப்பை அண்ணா எடப்பாடியார் செய்கிறாரு. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் தேமுதிக அங்கே தான் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. நீங்கள் சொல்லக்கூடியது பாமக இருந்த இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இந்த பக்கம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆனால் அதை தாண்டி இப்போ அவர் புத்திசாலித்தனமாக அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து 2020 தேர்தலுக்கு முன்னாடி கொடுப்பன்றதை அவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது எக்ஸிஸ்டிங்காக நம்ம கடந்த 16, 21 தேர்தல்களை பார்க்கும் பொழுது 26 கூட்டணியில் இப்போ திமுக கூட்டணி ஏறக்குறைய 21 இருக்கக்கூடிய கூட்டணி ஏறக்குறைய அப்படியே தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனவரிக்கு மேலே மாறுதலுக்கு உட்பட்டது தான் எல்லா அரசியல் கட்சியுமே. இருந்தாலும் ஒரு கற்பனாவாதமாக அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதே போல் அதிமுக கூட்டணி 21 அல்லது அதுக்கு முன்னதான அந்த அதிமுக அஃப்கோர்ஸ் பாஜக கூட்டணி வந்த பிறகான இந்த சிறு சிறு கட்சிகளோட இணைப்பு அப்படியே கொண்டு வந்துட முடியுமா? இல்லை அவங்க வந்துருவாங்களா? இல்லை இப்போ 2021 வந்து பிஜேபியும் நம்ம வந்து அதிமுகவும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும். இந்த சிறுபான்மை ஓட்டு என்பது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு அதிகமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிஎம்கே அலைன்ஸ் தான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சதுனால இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஓட்டை பிரிக்கிறதுக்கு உண்டான கட்டமைப்பை தான் நம்ம வந்து இந்த 2024 நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதுதான் இப்போ வந்து அழகாக மறுபடியும் இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இது வந்து பெரிய ப்ளஸ் தான். எது 2026 நம்ம ஏடிஎம்கேவும் நம்முடைய பிஜேபியும் சேர்ந்தது ப்ளஸ் தான். இதில் இன்னொன்றுன்னா பிஜேபி வந்துன்னா எஸ்டிபி என்ற ஒரு கட்சி மட்டும்தான் முஸ்லீம் இதுவரை இருக்கக்கூடிய ஒரு கட்சி மட்டும் வெளியில் போச்சு. ஆனால் அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை இல்லை. அப்போது இதே மாதிரி ஒத்த கருத்துடைய இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து எல்லா கட்சிகளும் இணைந்து உண்டான கட்டமைப்புகளை இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு தராங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கப்படும் போது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். நான் இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்க பெரிய டிஸ்டன்ஸ் வந்து 133 எம்எல்ஏ சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 சீட்டு வந்து வெறும் 2 லட்சம் ஓட்டில் மட்டும் தான் நின்று இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த 4 வருஷத்தோட இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வரப்படும் போது அவங்க செஞ்ச நன்மைகளை வெளியில் தெரியுமோ தெரியாதோ இருக்கக்கூடிய அந்த தாழ்வுகள் நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இவங்களுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு பலமாக பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம ஏடிஎம்கே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய விஜய், அதே போல் இருக்கக்கூடிய அண்ணன் சீமா, இப்போ இவங்க எல்லாமே யாரை எதிர்க்கிறாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணியை மட்டும்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்க்கப்படும் போது ஒருவேளை இவங்க தனியாக நின்னாலும் ஏடிஎம்கே வலுவாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை தாண்டி ஒருவேளை அரசியலில் என்ன ஒன்று நடக்கலாம் அப்படின்றது சொல்லுவாங்களா, அதுபோல் ஜனவரிக்கு மேலே என்னுடைய ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் விஜய் கட்சி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. எப்பவுமே அவர் ஸ்ட்ராங்காக நிற்பார். 230 நாள் தனியாக நிப்பாட்டிடுவார். ஆனால் அதை தாண்டி அவர் எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி நாம் யாரை எதிர்க்கிறோம், நம்ம அதாவது எப்படின்னா நம்ம எல்லாரும் வலுவாக சேர்ந்தால் தான் நம்ம எதிர்க்க முடியுன்றது. ஆனால் இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராக இந்த பிஜேபி என்ற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த விஜயாக இருந்தாலும் சரி தான், இல்லை அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி தான், அவங்க கூட கூட்டணி கட்சிகளை பேசுறதுக்கு உண்டான கட்டமைப்புகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றத என்னுடைய பார்வையில் இருக்குது சார். இப்போது திமுகவிற்கு மாற்று அதிமுக இல்லை அப்படின்றதுல தாவேகா நாம் தமிழர் கட்சியெல்லாம் கொஞ்சம் உறுதியாக இருக்காங்களே. திமுகவுக்கு சொல்லவே முடியாது. 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் பிரதான எதிரி, அதை வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அதிமுக ஆதரிக்கணும். அப்போ இந்த நீங்கள் கூட்டணியில் வரணுன்றது ஒரு பொதுவான, அதாவது திமுக அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி அதிமுக கூட வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய வந்தால் நலம், நீங்கள் சொல்றீங்க வாக்குகள் சிதறாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் தான். இப்போ ஒரே ஒரு விஷயம், ஆனால் அது ஏற்க மறுக்கக்கூடிய கட்சிகள் எப்படி பார்க்கணும்? ஒன்றும் இல்லை சார். அண்ணா திருமாவளவன் இருக்கிறாங்க,
அந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய கட்சியினுடைய குரல் தங்களுடைய மக்களுக்காக ஒலிக்கணுன்றத ஒரு புத்திசாலித்தமான ஒரு முடிவு எடுக்கிறார். அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை தங்களுடைய குரல் ஒலிக்கணுன்றது புத்திசாலமாக முடிவு எடுக்கிறார். இப்போ இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அண்ணனோட சீமானோட ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது என்னதான் குட்டிக்கரணை அடித்தா கூட அவரோட ஒரு பார்வையில் அவர் அப்படி தான் இருக்கிறார். ஆனால் அதை தாண்டி விஜய் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வகையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்து இன்றைக்கி விஜய் இருக்குது. 234 தொகுதியிலையும் அவர் யாரை நிப்பாட்டினா கூட குறைஞ்சபட்சம் 10 சீட்டே அவரால் ஜெயிக்க முடியாது சார். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வெற்றி என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜய்க்கு. ஆனால் இது புத்திசாலித்தனமாக, ஏன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவங்க தனியாக நின்று போராடி பார்த்தாரு, முடியல. அதிமுகவோ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்க முடியல, என்ன பண்ணாலும் முடியல. 234 தொகுதியிலையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பலம், மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. எது? தேமுதிக. முடியல. தலைநகர் டெல்லி எல்லாம் முதல்ல போட்டிட்ட போதே அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக ஆனாரு. அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதா சார்? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்க எப்படி இங்க இருக்கிற அரசியல் வந்து இதுவுமே பண்ணவே முடியாது சார். இங்க இருக்கிற அரசியல் தனிப்பட்ட முறையில் நின்று இல்லை நீங்க சொல்ற மாதிரி வந்து இவங்க உடனே வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு 100% இங்க வாய்ப்பு கிடையாது சார். இதை வந்து என்னன்னா வேணா விஜய் நின்னா வேணா தமிழ்நாடு அவர் ஒரு ஆள் வேணா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. மக்கள் தானே சார் வாக்கு செலுத்துறாங்க. அந்த மக்களை வச்சு தான் சார் சொல்கிறோம். அந்த மக்களை பொறுத்து இப்போ நான் கூட என்ன அரசியல் முறையை தாண்டி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை, தொடர்பில் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலுமே வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே அந்த அலைன்ஸ். அப்படி பார்த்தா இவர்களுக்கு மாற்றாக அல்லது இவர்களுக்கு இணையான ஒரு வலிமையான கட்சி இது வரைக்கும் களத்தில் இல்லை. இப்போ அவங்க வலிமையோட வராங்க அப்படின்னும் போது மக்களோட பார்வை திரும்ப ஆண்டுகளுக்கு கண்மூடித்தனமாக ஆதரிப்பார்கள் அப்படின்னு. உங்களுக்கு கட்சி வலிமை இருக்குன்னு நீங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க ஜெயிச்சிருக்கணும், ஒன்று வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கணும். ஆனா கூட்டம் கூடுதுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டுறவங்க நம்புறது முட்டாள்தனமான விஷயம் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வலுவா இருக்கிறவங்க கூட தான் வலுவா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி தான் ஏடிஎம் கிட்டீங்க வலுவா இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் என்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கலாமே. இந்த மக்கள் தானே ஏன் அவர் போடாத கூட்டமா அவருக்கு கூடாத கூட்டமா? முதல்ல அவர் போட்ட பொதுக்கூட்டம் 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க கூட சொல்றாங்க. ஏன் அவ்வளோ பேரை வந்து ஓட்டு போட வேண்டியதானே? ஏன் இப்போ விஜய் கூட தான் ஒரு மிகப்பெரிய விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் பண்ணாரு, குறைஞ்சபட்சம் வந்து லட்சக்கணக்கில் கோடிகளாக மக்கள் வந்தாங்களா, எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? பார்க்கலாம் சார். அதுதான் சார் நீங்க பார்க்கலாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நடக்கலங்க, வரப்போகுதுங்க. அதான் சார் இதெல்லாமே இப்படிதான் சார் நடக்கும். ஏன் இது இப்போ நாங்கள் ஒரு அரசியல் விமர்சனம் சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். மக்கள் பார்வையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று டிஎம்கே கூட்டணி ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி சார். அப்படிலாம் பார்த்தா இந்த மனுஷன் கத்துக்குதுன்னு கத்துறாரு அரே அண்ணன் சீமா. ஏன் அப்படி பார்த்தா சீமானுக்கு ஏன் ஒரு சீட்டாவது கொடுக்க வேண்டியது மக்களை? 234 தொகுதி நிப்பாட்டினார்ல, 30 லட்சம் வாக்குகளை கொடுத்துருக்காங்க, 8-9% வாக்குகளை கொடுத்துருக்காங்க. இதுவே அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு கொடுக்காம கோழி பிரியாணி கோட்டர் கொடுக்காம வாக்குகளை அழுகிறார். அப்போ ஒரு நேர்மையா வாக்குகள் அவ்வளோ வரதே பெரிய விஷயம் தானேங்க சார். நீங்க சொல்லக்கூடிய ஓட்டுகள் கரெக்டா வந்திருக்கு சார். சார் இன்னைக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லணும்னா சட்டமன்றத்தை ஒழிக்கணும். இப்போ இந்த புத்திசாலித்தனம் தான் அண்ணன் விசிகா அவங்களும் எடுத்தாங்க. இதுதான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் எடுத்திருக்காங்க. ஒரு சீட்டை வாங்கினாலும் பரவாயில்ல, என்னுடைய குரல் அங்க ஒழிக்கணும், இந்த மக்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த ஸ்டேட்டஸை தான் இவங்க எடுக்கணுன்றது என்னுடைய பார்வையா இருக்கு. ஆனால் பட் அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் உட்பட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சொல்லுங்க சார். சொல்ல முடியும் இல்லை சார். இப்போ இதை தாண்டி ஒன்று ஏடிஎம்கேவோ டிஎம்கே இந்த கூட்டணி என்பது மட்டும்தான் சார் இந்த 2026 எதிரொலிக்கும். என்ன பண்ணாலும் நம்ம தனியாக நின்னாலும் சரி சார். ஆனால் நம்மளுடைய கொள்கைகளை நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுமே தவிர சார் மக்கள் ஓட்டு போடணும் ஒன்று விஜயகாந்த் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்கணும் சார். இல்லைனா இப்போ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய அண்ணன் சீமான் வந்து வந்திருக்கணும் சார். எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே தானே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இதை போய் சாத்தியப்படும் நீங்க சொல்றீங்க? விஜய் ஒரு நடிகராக வந்து வேணா அவர் வேணா ஜெயிக்கலாம். ஆனால் 234 தொகுதியில் அவர் 234 தொகுதி ஆளு நிப்பாட்ட சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனால் புத்திசாலித்தனமாக தான் ஒரு 25 சீட்டோ இல்லை 40 சீட்டோ 50 சீட்டோ நம்ம ஜெயிக்கணும், நம்ம போட்டி போடுற இடத்தை ஜெயிக்கணும்னா கூட்டணியில் வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு இன்னொரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் ஓட் பேங்கை நிரூபிக்காம ஆனால் அவர் சீட்டுக்கு கொடுக்கறதுக்கு தயாராதுக்கு உண்டான கட்சிகள்ல இப்போ தலைமை பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே தலைமை வாய்ப்பு கிடையாது, ஆனால் ஏடிஎம்கே தலைமை வாய்ப்புக்கு உண்டான நல்லா இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு உண்டான கட்டமைப்புகள் எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜனவரிக்கு மேலே ஒருவேளை, ஏன்னா எல்லாருமே இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாரும் நம்ம சேர்ந்து ஒன்னான மட்டும்தான் எதிரியை வந்து சிறப்பாக வீழ்த்த முடியும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயம் 100% வாய்ப்பு இருக்கு சார். தாவேக விஜய் குறித்து பேசணும். இப்போ நம்ம இறுதி படத்தையும் முடித்து விட்டார். இப்போ தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பொலிட்டீஷியனாக வந்து களத்தில் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு கை தூக்கி காட்டுகிறார். குறிப்பாக ஜூலையிலேருந்து மீண்டும் சூறாவளி பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கும்போது அதற்கான அந்த மைலேஜ் அவர் கிடைக்கும், இல்லை ஜூலையோட அவருடைய அந்த சுற்றுப்பயணம்
எந்த விதமான ஒரு பலனை கொடுக்கும், எப்படி ஒரு பார்வையை மக்களிடம் உருவாக்கும். ஏன்னா கடந்த கால வரலாறு என்பது அது ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அல்லது அத்வானியாக இருக்கட்டும், இந்த சுற்றுப்பயணம் மக்களை சந்திப்பது வந்து ஒரு 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 பெரும் பலனை கொடுத்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் அண்ணாமலையோட பயணமாக கூட இருக்கட்டும். அப்போ இந்த இந்த தொடர்ச்சியாக விஜயோட இந்த சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு எப்படி பார்க்கலாம் சார்? அது பொறுத்தவரைக்கும் வந்து நல்ல ஒரு விஷயமா தான் சார் இருக்கும். என்னென்னா இப்போ அவர் பொதுவாகவே வந்து அவர் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறாரு, ஒரு நடிகர். இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு மேலே முழுசாக இறங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. இதுதான் என்னுடைய. ஏன்னா இன்னொரு விஷயம் ராஜா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் விஜய் மீது இருக்க விமர்சனம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் வந்து நடிகராகவே தான் இருக்கிறாரு, ஒரு எலைட் பாலிட்டிஷியனாக இருக்காரு. கார்லேருந்து கூட இறங்க மாட்டாரு, அப்படியே கை காட்டுறாரு, அப்படியே மிரர் ஏற்றி ஏசியை போட்டு போயிடுறாரு. இன்னும் மக்களோட அந்த ஜெல்லாவே இல்லை. அப்போது மக்கள் வந்து தன் தலைவரை தொட்டு பார்க்க ஆசைப்படுவாங்க, கை காட்ட ஆசைப்படுவாங்க. ஏன்னா இங்கே தமிழகத்தோட களம் அப்படி தான். ஆனால் இவர் இன்னமும் அப்படியே இருக்கிறாரு, நடிகராக இருக்காரு, வராரு போகிறாரு அப்படின்ற இடத்துல தான் இருக்காருன்னு போது அதை இந்த சுற்றுப்பயணம் முறியடித்து விடுமா? அப்போ ஒரு மக்களோட ஒரு ஒரு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு இது பயன்படுமா சார்? அவர் அரசியலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் யார் விஜய். மக்கள் மன்றத்தில் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அவர் சர்வீஸில் இருக்கிறார் தலைவராக. நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, தொண்டர்கள் செய்கிறார்கள், அங்கங்கே தண்ணி பந்தல் உணவுலாம் போகிறாங்க, மறுப்பதற்கில்லை. என்னோட இடத்துல கூட நான் பார்த்துருக்கேன் கண்கூடா. நான் ஒரு தலைவராக சார் அதுதான் இப்போ அதற்கு மிகச்சிறந்த உதாரணமா ராஜா மன்னிக்கும் நான் குறிப்பிட்டதுக்கு, நீங்கள் நிறைய விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வைத்தாலும் கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோட அந்த கனெக்ட் இருக்கு இல்லையா, அவருடைய கடைகோடி மனிதனிடம் அவருடைய அந்த ஒரு ஒரு டவுன் டு எர்த்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவரை போன்ற ஒரு பாலிட்டிஷியன் நான் பார்த்ததில்லை. ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன். அது வந்து ரொம்ப அவருக்கான ஒரு நன்மதிப்பை, ஒரு அன்பை, நம்ம தலைவன் நம்மளோட உட்காந்துருக்கிறான், நம்ம தலைவன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குல்லவா, அது ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும். அது நீங்கள் சொல்ல வாக்குகளாக மாறுமா, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு நம்ம தலைவன், மக்கள் தலைவன் அப்படின்ற ஒரு கனெக்டை வந்து உருவாக்கும். அந்த பாணியை பின்பற்ற இருக்கிறார் விஜய். சார் ஜனவரிக்கு மேலே இதெல்லாம் நிறைய நடக்கும் சார், நிறைய தலைவர் உருவாக்கலாம். அதுல குறிப்பாக எல்லா சாலையிலையும் டீ கடையில் தான் இருப்பாங்கன்றீங்களா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஏபிசின்னு சொல்லி 3 கிரேட்ல நம்ம பார்த்தோம் இந்த மக்களுடைய இதுவை. இந்த ஏபிசி சி கிரேட்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து விஜய்க்கு இருக்குது. நான் பல இடங்களில் நான் வந்து போகிறேன், அங்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய மன்றங்கள், விஜயோட போர்டு இதெல்லாமே வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் வந்து வெகு விமர்சனம் உடனடியாக அவங்கள கேட்சபிள் பண்ணனா சினிமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, புரட்சித் தலைவி அம்மாலேருந்து, டாக்டர் முத்தரமஞ்ச கலைஞர்லேருந்து எல்லாமே வந்து சினிமா வழியாக தான் வந்து தான் மக்கள்கிட்ட தங்களுடைய கருத்துக்கள் மூலியமாகவும் தங்களுடைய திறமையின் மூலியமாகவும். எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் திரைப்பட நடிகர் இல்லை, மற்ற எல்லாமே திரைப்பட நடிகர் தான். இல்லை உண்மைதான் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நடைப்பயணமாக சரி, வீட்டுக்கு போகிறதோ இல்லை வந்து எக்ஸட்ரா மக்களை போய் சந்திக்கிறது நிச்சயம் 100% அவர் சந்திச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன். தொடக்கத்திலேருந்தே விஜய் வந்து வந்த முதல் தொடக்க பாணி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ ஒன்றும் தொய்வு கிடையாது. ஆனால் அதை தாண்டி இன்னும் மக்கள் மனசில் வந்து முழுசாக போய் இறங்கினா, இப்போ ஒரு நடிகர் என்ற ஸ்டேட்டஸில் மட்டும் தான் இருக்கிறார். இவர் வந்தால் நமக்கு நல்லது பண்ணுவார், இவர் வந்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி இன்னைக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் நினைக்கலாம். திரைப்படத்தை போன்று அதுதான் திரைப்படத்தை இப்படி மாற்றி விட்டார் எதிர்பார்ப்பு தானேங்க. சரி, இப்போ மக்கள் நான் சொல்றேன், நான் பாசிட்டிவா சொல்ல, சரி அதுதானே. நீங்க திரை நடிகர், ஒரு உச்ச நடிகர், நீங்க திரையில பண்றதெல்லாம் தரையிலையும் செய்தி காட்டுவார்னு மக்கள் நம்புறாங்க தானே? இல்ல அதுதான் சார், இதுதான் அப்ப அந்த டைம்ல வந்து புரட்சி தலைவர் செஞ்சாரு. நீங்க மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ அவரால் தான் இந்த மக்களை தான் எங்களை வந்து காப்பாற்றுவார்ன்ற ஒரு ரீதியில் தான் அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக, இன்னமும் அவர் இறந்தோம் இந்த மண்ணில் இல்லாம இருந்த கூட இந்த மக்கள் இன்னமும் அவர் நினைச்சு அவர்கள் திரையில் செய்தது தரையிலும் செய்து காட்டினார். அதுதான் சார் ஒரு முயற்சி தானே. அவர் அதான் சொல்றேன், அதை நிகழ்த்து காட்டியவர். அதுக்குதான் சார் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு 2-3 இந்த மாநாட்டில் பேசப்படும் போதெல்லாம் சொன்னார் அவர், நான் ஏன் இந்த தேர்தல் காலத்தில் வந்தேன், நான் ஏன் எதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. அதில் வந்து அதாவது இந்த சினிமாவில் சில பேர் கூட ஒரு கேலி கிண்டல் கூட செஞ்சு சினிமாவில் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறாரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அதெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு தலைவர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா மக்கள் வந்து உடனே அசால்ட்டாக ஒருத்தர் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது இப்போ அந்த மாதிரி தான் ஜனவரிக்கு மேலே இந்த 2026 தேர்தல் வந்தாதான் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். இப்போ ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது சார். நீங்க விஜய் சாலையில் வந்து ரோட் ஷோ போனா நீங்களும் பாப்பீங்க, நானும் பாப்பீங்க, என் பிள்ளைங்க பாப்பாங்க, அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் சொல்றேன் ராஜா. ஆனா அதை தாண்டி இதுவெல்லாம் வேறு
சார் இளைஞர்கள் தேர்தலில் அவர் நின்று வாங்கக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் விஜய் தலைவரா அல்லது தலைவராக முயற்சிக்கிறாரா என்பது வெளிவரும். சார் 2026 இதுதான் உண்மை. இல்ல 2026 தேர்தல்ல அவர் தனியா நின்னார்னா மட்டும்தான் அவருடைய வேல்யூ என்னன்றது தெரியும். ஆனா அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் அதிகமான தாய்மார்கள் பெண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா டீனேஜாக இருக்கக்கூடிய பெண்கள், ஓட்டுரிமை இருக்கக்கூடிய 18 வயசு மேலே இருக்க பெண்கள், அதே போல் இளைஞர்கள், இது நம்ம எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்கக்கூடியது தான். மாணவர்களையும் வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இளைஞரையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த புதுசாக வரக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் என்பது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டுகள் போடுறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணன் சீமான் கிட்ட வந்து நிறைய இளைஞர்களாக இருக்கிறாங்க, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை தாண்டி விஜய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு, அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செய்யப்படும் போது இந்த லேடிஸ் ஓட்டு என்பது தாய்மார்களோட ஓட்டு என்பது கண்டிப்பாக விஜய் கொடுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யாருக்கு அதிகமான நஷ்டமாகும் தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் தான் நஷ்டமாகிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கேக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சார், ஆனால் டிஎம்கே இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. இன்னைக்கு விஜய் வந்து இந்த அரசியல் கட்சி தொடங்கினாரு, இல்லை அரசியல் களத்தில் குதிக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து மூலமாக ஒட்டுமொத்த பெண்களின் வாக்குகளையும் எங்கள் கையில் வைத்துள்ளோம் அப்படின்னு பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறது திமுக. அதனால அதுதான் வாக்குகள் விஜய்க்கு போமான்னு தெரியல. அதுதான் சார், இது எல்லாமே போகும். சிறுபான்மை ஓட்டும் கொஞ்சம் பிரியும். எது சிறுபான்மை ஓட்டும் கண்டிப்பாக பிரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடியில் ஒரு சில வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவருக்கு வந்து விஜய் மன்றங்கள் மூலியமாக மக்களுடைய செல்வம், அவர் நல்லது செய்வாரெல்லாம் தெரியாது. ஆனால் மக்களை பொறுத்தவரை ஒரு புதுமுகத்தை, ஒரு பெரிய ஸ்டாரு விஜய் அப்படின்ற ஒரு மோகத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10,000 பேர் கூடலாம், 1,00,000 பேர் கூடலாம், ஆனால் அவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லலாம் முடியாது. அதை தாண்டி இந்த வாட்டி அவர் தனியாக நின்னா அவருடைய லெவல் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுறது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. ஏன்னா அந்த புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டார்டிங் அவர் சொல்லப்படுவது சொன்னார். அதாவது எல்லாரும் கூட்டணி ஒரு கட்சி தொடங்கினா நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய இயல்பு. இது எல்லா அரசியல் கட்சி தலைவரும் தொடங்கக்கூடியது. நான் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன், இந்த மக்களுக்காக நான் வந்து ஒரு தலைவனாக வரேன், நான் நல்லது செய்கிறேன், நான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் ஒரு கட்சி தொடங்கப்படும் போதே அந்த மேடையில் சொல்லிட்டாரு, கூட்டணிகள் வந்து யார் வந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதாவது எப்படின்னா அதோடைய அர்த்தம் வந்து நான் இப்படி பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். நான் என்னுடைய கட்சியில் நான் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுவே வந்து அவர் புத்திசாலித்தமான விஷயம். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்க உடனே அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி, அவர் தலைமையில் வந்து கட்சிகளாக எனக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் கூட்டணிக்கு வர தயார்ன்றது தான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. கூட்டணி ஆட்சிக்கு நான் தயாரான்றாரு, கூட்டணி நான் சேர்க்கறது தயார்ன்றார். அப்போ அந்த புத்திசாலித்தமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை இன்னமும் அவர் லேட் பண்ண இந்த பக்கம் வந்து கூடாரங்களா இந்த பக்கம் போயிடும், அந்த பக்கமும் போயிடும். அப்போ அவர் தனியாக தான் நின்னாகணும். இப்போ அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 முறை போட்டின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கான இன்னும் முழுமையாக ஆகலை. ஒன்று ஏடிஎம்கேவோட கூட்டணி, ஒன்று டிஎம்கேவோட கூட்டணி, ஒன்று நாம் தமிழர் கட்சி தனியாக இருக்காங்க, இன்னொன்று வந்து விஜய் தனியாக இருக்கிறாரு. ஆனால் இதை புத்திசாலித்தனமாக ஜனவரிக்கு மேலே நீங்கள் சொல்லக்கூட வகையில் எல்லா இடத்துலையும் மக்கள் கிட்டையில் போய் ஜனரஞ்சகமான, இப்போ அவருடைய படமே ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் எடுக்க போறாரு, அரசியல் நோக்கி தான் எடுக்க போகுது. இதை கண்டிப்பாக அதே மாதிரி அவருடைய படமும் இந்த வாட்டி மக்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல 2026 தேர்தலையும் நீங்க சொல்லக்கூடிய கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெற்றி அடைமான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் இது எல்லாமே டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குன்றதை என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ நம்ம முன்னது பேசினது போல திரு ராஜா, தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இப்போது நம்ம அந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய மக்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கில்லை நினைக்கிறேன். இந்த ஒரு சூழலில் தேர்தல் வாக்குறுதிகள் 21 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் மிக முக்கியமான வாக்குறுதிகள் கூட பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வாக்குறுதிகள் கூட இன்னமும் செயல்படவில்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி மக்களிடம் இருப்பதை யாருமே மறுக்க முடியாது. அது மறுத்தான் பொய் தான். அப்போது 26 சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது 9-10 மாதங்களில். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இதில் எதிரொலிக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க வேணா பாருங்க, எதிரொலிக்காதா? 2021 தேர்தலை சிரிப்பிற்கான அர்த்தம் அர்த்தத்தை சொல்றேன் கேளுங்க. 2021 கொடுத்த வாக்குறுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய சிலது வந்து நிறைவேற்றி இருக்கலாம், சிலது வந்து பலது வந்து நிறைவேற்றாம கூட இருக்கலாம். இந்த 2026 கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி மிக சிறப்பா இருக்கும். இப்போ ஏற்கனவே விஜயகாந்த் வரப்படும் போது 2 பேருமே இல்லங்க 21 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியே 26 வரும்போது செயல்படுத்தல நீங்க 26 தேர்தல் வாக்குறுதியில பாருங்க, மக்களை முட்டாளாக்கும் முயற்சி அல்லவா சார்? நீங்க இதெல்லாம் நம்ம பேசலாம் சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். 2021 இப்போ நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலது நிறைவேற்றி சிலது பலது நிறைவேற்ற மட்டும் இருக்கலாம். 2026 பூஸ்ட் மாதிரி இன்னும் புதுசாக ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படும் போது இதெல்லாம் மறைஞ்சிடும் சார். நம்புவாங்களா
சார் நீங்க அதான் சார் நடக்க போகுது. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் திருத்தி அமைக்கப்படும். மின் கட்டணம் கணக்கீடு வந்து ஒரு பெரிதும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஏன்னா 2 மாதம்னா ஒரு கணிசமாகுது. அது ஒவ்வொரு மாதமும் எடுத்தா கணிசமா குறையும். சாமானியன் காத்திருந்தான், பண்ணல. மாணவர்கள் பெரிதும் காத்து கொண்டிருந்த கல்வி கடன் ரத்து பண்ணல. நீட் தேர்வு ஒற்றை கையெழுத்து முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னாங்க, அது பண்ணல. நீங்கள் இது மாதிரி பெட்ரோல் டீசல் விலை, சிலிண்டரு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாமானியன் ஏழை எளிய மக்கள் பெரிதும் காத்து கொண்டிருந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட பண்ணாமல் நாங்கள் 90 விழுக்காடு பண்ணிட்டோம், 95 விழுக்காடு பண்ணிட்டோம், அடுத்து 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இன்னும் இது என்ன பிரமாதம், இன்னும் அடுத்தது வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் மக்கள் நாங்கள் அவ்வளோ முட்டாளாங்க. சார் ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் சார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அந்த கல்வி கடன் ரத்து, இப்போ நீட் தேர்வு, இது மக்களுக்கு எல்லாம் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது சார். எது நிச்சயம் நடக்குன்றது தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனா தந்த வாக்குறுதி தந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியாது. அப்படியா? இல்லங்க, எனக்கு இல்ல ராஜா, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதை தந்த ஆட்சியாளர்கள் தெரியாது. அவங்க போற போக்குல அடிச்சு விட்டாங்களா சார்? அதுதான் சார். இப்போ நீட் தேர்வு என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. சரிங்க, நீட் தேர்வு மத்திய அரசு நீதிமன்றத்தோட உத்தரவு, தீர்ப்பு, வழிகாட்டுதல், ரைட்டுங்க, விடுங்க, அதுக்குள்ள கூட வரலங்க. மாதத்துக்கு ஒரு முறை நீ மின் கணக்கீடு முறையை மாற்றி அமைத்திருக்கலாமே, மாணவர் கடனை ரத்து செய்திருக்கலாமே, டீசல் பெட்ரோல் குறைத்திருக்கலாமே, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைத்திருக்கலாமே. இல்ல சார், நீங்க இப்ப இந்த சொல்லக்கூடிய இதெல்லாம் மாநில அரசு 2020 இது எல்லாம் நிதி நெருக்கடி என்று 25 நீங்கள் சொல்வீர்களானால் 21 ஆட்சியில் அமரும் போது உங்களுக்கு நிதி நெருக்கடி தெரியாதா? அவ்வளவு ஒரு பலகீனமான நிதியமைச்சர் தான் நீங்கள் வைத்துள்ளீர்களா? உங்களுக்கு தெரியாத ஆலோசனை ஆளே கிடையாதுன்னு மக்கள் கேட்கறாங்க திரு ராஜா. சார் 2026 நீங்க சொல்லக்கூடிய வகையில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லிஸ்ட் அவுட் நீங்க சொல்றது இதை விட இன்னொரு 100 மடங்கு லிஸ்ட் அவுட் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் எடுக்க தான் செய்யும். இது மக்களுடைய பார்வைக்கு கண்டிப்பாக போக தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி தான் அரசியல் வந்து இந்த தேர்தல் நடக்கதா போதுன்றதா என்னுடைய பார்வையில் இருக்கு. ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா, இது வந்து 2026 தேர்தல் நடக்கும் தாங்க. இல்ல சார், 2021 அதே திமுக அதிமுக வாக்குறுதி தருவார்கள். 50 வருஷ காலம் நான் என்ன சொல்றேன்னா திரு ராஜா, நீங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் தலைவர்கள் அறிவுடையவர்களாக ஆகுகிறார்களோ இல்லையோ, மக்கள் குறைந்தபட்சமாக விழிப்புணர்வு வருகிறார்கள். சமூக வலைத்தள செய்தி தகவல்கள்லாம் வந்து அது ஒரு பெரும் பயனை தந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. எல்லா வலையொலியும் 21 வந்து முதலமைச்சர் எங்கு பேசினார், என்ன வாக்குறுதிலாம் இப்போ தட்டி பார்த்தா வந்துடுது. ஆனால் ரொம்ப தெளிவோடு தான் இப்போ காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு தேர்தல் மாதிரியுமே இப்போ நம்ம முன்னாடி கூட பேசுனீங்க, 26 முன் எப்போதும் இல்லாத தேர்தலாக இருக்கும் அப்படின்னா உண்மையில் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. முன் எப்போதும் இல்லாத தேர்தல் வந்து இதை தான் நான் ஃபேக்சுவலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஒரு வார்த்தை, இந்த தேர்தலுடைய வாக்குறுதிகள் சொல்கிறீங்களா, தொடர்ந்து 15 வருஷமா இந்த தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கு இலவசம் கொடுக்காத, மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய தொழில் வளர்ச்சி கொடுன்னு சொல்லி சீமான் சொல்கிறாருல்ல, அண்ணன் சொல்கிறாரா? யார் அவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? நான் உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்களா, அதுதான் நான் சொல்லுவேன். இதை கடந்து கண்டிப்பாக போவாங்கன்றதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வாக்கு செலுத்தி நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல 30 லட்சம் பேர் அதை வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க சார். இப்போ இது நீங்க சொல்றது 9 லட்சம் இல்ல 15 லட்சம் இல்ல, எத்தனை பேர் எடுத்தாலும் இப்போ அண்ணன் சீமான் சொல்றாருல்ல, நான் பொதுவாக தான் பேசுறேன். இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் நான் கிடையாது, நான் பொதுவாக சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை ஓகேங்களா, அந்த வாக்குறுதிகளை 2021 கொடுத்திருப்பாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் ராஜா, அந்த 30 லட்சம் வாக்குகள் நீங்க குறிப்பிட்டது மாதிரி 20,000 40,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இல்லையா, அந்த 30 லட்சம் வாக்குகள் அதிலும் அடங்கும். இப்போ அந்த 30 லட்சம் வாக்குகள் 60 லட்சம் 80 லட்சம் ஆச்சுன்னா உறுதியா 20ல இருந்து 30 பேர் இன்னும் தோப்பாங்க. சார் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் நீங்க சொல்லக்கூடிய இல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபேக்சுவல் இருக்கு இல்லையா, இதுதான் உண்மை கிடைத்த வெற்றிங்க. இத நீங்க பைபாஸே பண்ண முடியாது. 2021 இப்ப 2020 தாண்டி போய்டுவாங்கன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு தான் நான் இப்ப இந்த அண்ணன் சீமானை பத்தி நான் பேச வந்தேன். நான் இப்ப நீங்க சொன்னதுக்காக நான் பதில் சொல்றேன். என்னன்னா இந்த வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுன்ற நீங்க எஸ்கே பார்க்க முடியாதுங்க. நீங்க ஆட்சி கட்டிலில் அமர்கிறாரோ இல்லையோ, ஆனா அவருக்கு செலுத்துகின்ற வாக்குகள் இங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. அவருக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் அந்த வாக்குகளை இழந்தால் பெரும் நஷ்டம் தானே சார். நீங்க என்ன வந்து இந்த விஷயங்களை சொன்னாலும் நல்லா கேட்டுங்க, ஒரு டிஎம்கே ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கட்சியாக இருந்தாலும் சரி, அந்தந்த மாவட்டத்தில் வலுவாக இருக்கின்ற நான் சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில், இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் இந்த 2 கட்சியில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருப்பாங்க. அதாவது மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி தான், இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி தான். மற்ற இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு 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 படத்திலேயோ ஒரு படைப்பலத்திலோ இருக்கக்கூடியவங்களும் இருக்கப்பட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதி உண்டான கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வச்சு தான் இருக்குது. என்னதான் தமிழ்நாட்டு அளவில் ஒரு தலைவர்கள் வந்தாலும் இப்போ வந்து ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வேல்யூ பொறுத்து தான் இருக்குது. அது போல தான்
அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த டிஎம்கே ஏடிஎம்கே என்னதான் நீங்கள் வாக்குறுதிகளோ இல்லை அறிக்கைகளோ இல்லை தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு 2020 கூட 2026 கூட இல்லை 2031 கொடுக்கலாம். ஆனால் என்ன வந்தாலும் சரி இந்த 2 அரசியல் கட்சிகளை தவிர்த்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி வந்துடும் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் வேணாம், இந்த மக்களுக்கு வந்து தொழிலை கொடு, வளர்த்த கொடு, என் மக்களை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் நீங்க சொல்லக்கூடிய 9 லட்சம் 30 லட்சம் ஓட்டு வரலாம். ஆனால் ஆட்சி அமைக்க உண்டான கட்டமைப்பு வரல. இன்னும் எத்தனை வருஷம் போராட முடியும்? இதை தான் நான் சொன்னேன். இதை கடந்து போவாங்க தான். நான் பொதுவாக தான் நான் பேசுறேன். நான் வந்து ஏடிஎம்கேக்கோ டிஎம்கே நான் பேசல. பொதுவாக நானும் ஒரு சாமானியனாக சொல்லுகின்றேன். 2026 நீங்க சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதியை கடந்து தான் போவாங்க. மறுபடியும் புது வாக்குறுதிக்கு உண்டான கட்டமைப்பு மக்கள் வந்துருவாங்கிறது என்னுடைய பார்வையில் இருக்கு. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தா விஜயகாந்த் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கணும், இன்னைக்கு சீமான் ஆட்சி அமைச்சிருக்க முடியாதுல்ல, வாய்ப்பு இல்லைல்ல. அப்புறம் நம்ம இந்த இப்போ இவங்களை குறை சொல்லிட்டு அவங்கள குறை எப்படி பண்ண முடியும்? ஆனால் அதை தாண்டி இந்த 4 வருட காலத்தில் செஞ்சிருக்க அந்த விஷயங்களை கண்டிப்பாக மக்களுக்கும் தெரியும். இந்த ஓட்டுன்னு வரப்படும் போது தான் மக்கள் வந்து அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்வாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப்பாக கொஞ்சம் இருக்கக்கூடியது டிஎம்கே இருக்குன்றது உண்மை, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, வலுவான கூட்டணி இருக்கிறாங்க, இந்த பக்கம் எதிர்கட்சி இவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 அரசியல் கட்சிகள் சார்ந்து தான் தமிழ்நாட்டு அரசியல், ஏன்னா தேசிய கட்சிகளும் சார்ந்து கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய டிஎம்கேவும் ஏடிஎம்கே சார்ந்து மட்டும்தான் எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. அப்படி நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லக்கூடியவன் நின்னா நிச்சயம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு வேணால் போடுவாங்க, ஆனால் ஜெயிக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக விட மாட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பாமகவில் நிலவிய உட்கட்சி மோதல், உட்கட்சி பூசல் ஏறக்குறைய முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நேற்றைய சந்திப்பு அதை வந்து மெய்ப்பிக்கிறது. எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அதாவது 2 விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த உட்கட்சி விவகாரம் வந்து பாமகவை கொள்கை ரீதியாக எதிர்த்த கட்சிகள் கூட அதை விரும்பவில்லை. ஏன்னா அது தமிழகத்திற்கு வேண்டிய கட்சி, உறுதியான கட்சி இருக்கணும் அப்படின்னு அதை ஆண்டாண்டு காலமாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட அதை அந்த அந்த மோதலை வந்து விரும்பவில்லை. இப்படியான ஒரு சூழலில் ஏறக்குறைய அது முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் ஒரு தரப்பில் இதை வைத்து குளிர்காயலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வாக்குகள் சிதறிவிடும், வாக்குகள் உடைந்துவிடும், கட்சி உடைந்துவிடும் என்று எதிர்பார்த்து இந்த ஒரு சில கட்சிகளுக்கு இது ஒரு பேரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை ஒன்று நம்ம உணரணும் சார். பொதுவாக வந்து 99% வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய ரீதியில் ஒரு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. வட தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சி. அங்கே வந்து ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி தான், எதிர்கட்சி யாருமே போய் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க வலுவான ஒரு கட்டமைப்பு. இது வெளிப்பட என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கு உண்டான ஒரு பிரச்சனை. இது அரசியலாக இருக்குது. அது வந்து குடும்ப பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை இல்ல. இது உட்கட்சி பிரச்சனையே கிடையாது, குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்பா மகனுக்கு இடையிலான பிரச்சனை. ஆனால் இது இப்போ இந்த தேர்தல் காலத்தில் வரப்படும் போது அது வந்து நம்ம கட்சி பிரச்சனை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார். இது என்னதான் எப்படி நடந்தாலும் சார் கடைசியில் இது இல்லை கொண்டு வரல, யாரும் கொண்டு வரல. மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பேச்சு, அதை மறித்து எதிர்த்து பேசிய மருத்துவர் அன்புமணியோட பேச்சு தான், வேற யாரும் கொண்டு வரல. அவங்களே வெளிக்கொண்டு சார். இப்போ தொடக்கத்தில் இது வந்து இப்பத்தி பிரச்சனை செய்தது. ஆனால் அவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள், இவர்கள் பின்னணியில் இருக்கிறார்களா அப்படிலாம் ஊடகமாக சொல்லப்பட்டது. இருப்பினும் அது தந்தை மகன் இடையிலான பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்சு கட்சி அளவில் எந்த பிளவு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். என்னன்னா ஒருவேளை இப்போ ராமதாஸ் அவங்களை வந்து யாருமே வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல ஒரு முக்கியமான மூத்த தலைவர், அரசியலுடைய ஒரு மூத்த முன்னோடியாக இருக்கிறாரு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியில் பார்க்கப்படும் போது இது எல்லாமே வந்து ஒரு காணல் நீராக மாறிடும்ன்றது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது சார். ஏன்னா இது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். கட்சி அளவில் 100% பிளவு வந்து, அதாவது இன்னைக்கு வேணா எனக்கு அன்புமணி வேணும்னு சொல்லுவாங்க, இன்னொரு தரப்பு வந்து எனக்கு வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் 100% அது வந்து இப்போ நடக்கிற அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்றது 100% உடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் ஒரு மூத்தவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் மனசில் இருக்க ஒரு சில குறைகள், தன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படையாக அவர் பேசுகிறார். ஆனால் இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணவும் முடியாது. நிச்சயமாக இது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த தேர்தல் காலத்தில் இது பெருசாக சூடு பிடிச்சிருக்கே தவிர, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரிவினை வந்தாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க, அந்த மக்கள் வந்து ஒத்துமையாக இருப்பாங்க சார். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நான் எனக்கு ஐயா ராமதாஸ் வேணும்னு சொல்கிறவங்களும் சரி, இல்லை ஒரு பக்கம் எனக்கு அன்புமணி ஐயா வேணும்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேரும் ஒன்றா தான் பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற சூழலில் வந்து இவருடைய கை வந்து கொஞ்சம் ஓங்கி தான் இருக்குது, யார் அன்புமணி அண்ணது. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த கட்சியும் இந்த அவங்க சார்ந்திருக்க மக்களையும் அந்த சமுதாய ரீதியிலையும் நம்ம வந்து சரி பண்ணணும்னா கண்டிப்பாக மறுபடியும் இணைஞ்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் இணைஞ்சிட்டாங்க தான் இப்போ இருக்கிற நேற்று வரைக்கும் நடந்தது பார்த்தீங்கன்னா. அடிப்படையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் செல்லலாம் என்று சொன்னதாகவும், அன்புமணி இல்லை பாஜகவோடு செல்லலாம் என்று சொன்னதாகவும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இவர்கள் வேணான்னு சொல்லி கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய செய்திகள், தகவல்கள் வந்துச்சு.
இப்படியான இடத்தில் இந்த இருவரும் மீண்டும் இணைந்து விட்டார்கள், பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்று ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டால், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. அப்போ 2 பேரும் இவர் அதிமுகவோட இவர் பாஜகவோடன்னா அப்போ அது இயல்பா அந்த கூட்டணிக்குள்ள இவர்கள் வந்து விடுவார்களோ? இல்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருல யாருடைய வார்த்தை வந்து பெருசா வருது, யாருக்கு வேல்யூ இருக்குன்றத மட்டும் தான் இது ஓடுதே தவிர, நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய வகையில் இவங்களுடைய வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அலைன்ஸை எதிர்க்கிறது தான் அவங்க இருக்கிறாங்க. யாரு? பாமகவும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய வகையில் இந்த ஏடிஎம்கேவும் பிஜேபி ஒன்றா சேர்ந்ததுக்கு இதில் வந்து பாயிண்டே இல்லைல்ல. எப்படி வந்தாலும் ஒன்றா சேர்ந்து தான் ஆகணும். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயத்து என்னன்னா, இப்போ இவருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா இல்லை அன்புமணி கூட இருக்கிற சீட்டு கொடுத்து உள்ளுக்குள்ளே தான் பிரச்சனை வருமே தவிர, ஆனால் சீட்டு என்பது பொதுவாக தான் பாமகவுக்கு வரும். அந்த வகையில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட இப்போ ஒன்றா தான் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது சார். இப்போ திமுக வந்து ஒருவேளை பாமக உடைந்து விடும், வாக்குகள் சிதறிவிடும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி போயிடுவாங்கன்னு. இப்போ மீண்டும் இந்த சமரசம் அதிமுகவை நோக்கி நகர சூழலில் திமுகவிற்கு இது வந்து ஒரு சிக்கலை உருவாக்குமா? சரி, டிஎம்கே அதிமுகவிற்கு பலம், திமுகவிற்கு பலவீனம். டிஎம்கே பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் அவங்க கூட்டணியில் இல்லை. யாரு? பாமக இல்லை. பொதுவாக வந்து வட தமிழகத்தில் அவங்க வலுவாக இருக்கின்றார்கள். நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க நம்ம சேர்க்கணுன்றது நினைக்கிறது, அது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்க்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பாமகவை நம்ம சேர்த்தா விசிக வெளியில் போய்ட்டுன்றது அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு, யார்? அண்ணா திருமாவளவன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இப்போ ராமதாஸை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து பண்ணணும், இல்லை அன்புமணி இப்படி வரணும் அப்படியெல்லாம் நினைக்கிறது இவங்க பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாடாளுமன்ற கட்சி அப்படி உண்டான வாய்ப்புகள் கிடையாது சார். வேணா ஒரு நாளைக்கு நியூஸ் வேணும்னா அப்டேட் வேணா புதுசாக வரலாம். ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் எப்படி தான் இணைஞ்சுதான் இருப்பாங்க. அதுலேயும் டிஎம்கே அலைன்ஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா அப்படி போனால் அந்த பக்கத்தில் இருக்க அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க, பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பாக ஏடிஎம்கே உடைய அலைன்ஸ் போகிறது தான் சார் வாய்ப்பு இருக்குது. தக் லைஃப் படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்க்கல, நேற்று தான் வந்ததுன்னு ஆமாம், அந்த படம் வெளியீட்டு விழாவில் கடுமையான விமர்சனங்கள், இரு மாநிலத்தில் கடும் அதிருப்தி உருவாக்கிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு சமரசம் அடைஞ்சிருக்கு. அதனால தான் கேட்குறேன், அந்த படம் பார்த்துறீங்களா? ஏன்னா கர்நாடகாவில் திரையிட தடை, அங்கேருந்து நம்ம அங்கே உள்ள கமல் ரசிகர்கள் ஓசூர் வந்து பார்த்து ஆண்டவர் படம் எங்கே ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா காணொலிகளில் பார்த்தோம். ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், நடிகர் கமலஹாசன் வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர், அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நடிகர். எம்பி ஆயிட்டாரு. இல்லை இப்போ ஓகே, நாடாளுமன்ற எம்பி, மாநில எம்பி ஆகிட்டாரு. இப்போ அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாரை வச்சுட்டு அவர் பேசினார்ன்றதை எல்லாரும் கவனிச்சாங்களா? இந்த படத்தில் உள்ள இன்னர்கள்லாம் நான் உள்ளே போகலை. அவர் சொன்ன அந்த வார்த்தை அதனால் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இப்போ கடந்த ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கடைசியில் இந்த ஒரு வாரமாகவே இருக்கிற மீடியா முழுக்கவே இந்த பிரச்சனையே காமிச்சிட்டாங்க. அவர் அந்த மேடையில் பேசுகிறாரு. பேசப்படும் போது எதற்கு யார் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா, ராஜ்குமாரோடைய பையன் வந்து சிவராஜ்குமார், அவரை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறார். இது அரசியல் பண்ணணுன்றத அந்த தாட்டில் அவர் பேசல. பொதுவாக தமிழில் வந்து தான் கன்னடம் சொல்லப்போ அதுக்கு அவரும் ஆமோதிக்கிறார். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நாம வந்து இருக்கணும்னு சொல்லி காமிக்கணும்ல. இது உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இதுக்காக நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த நாட்டுடைய பிரதமரே பல இடங்களில் பேசக்கூடியது. அப்போ அந்த வகையில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தன்னுடைய அரசியல் செய்யணுன்றதுக்காக தங்களை நிலைநிறுத்தணுன்றதுக்காக உண்டான விஷயமே தவிர இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய நடிகர் சங்கம் என்ன பேரில் வச்சிருக்கு? தென்னிந்திய நடிகர் சங்கம். இதுவே கேரளாவில் எடுத்துங்க, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி நடிகர் சங்கம் வச்சிருக்காங்க. இது வந்து கர்நாடகா. இங்கே வந்து கர்நாடகா, பெங்களூரில் வந்து கர்நாடக சங்கம்னு வச்சிருப்பாங்க. ஆந்திராவில் தெலுங்கு சங்கம்னு வச்சிருப்பாங்க நடிகர் சங்கத்தை. நாம மட்டும்தான் இந்த தென்னிந்தியர் சங்கத்தைன்னு சொல்லி நம்ம வச்சிருப்போம். இது ஆதி காலத்தில் சார் தமிழோட ஒரு மரபு சார். எல்லாரையும் அரவணைச்சு எல்லா மக்களையும் நம்ம அது வந்தார வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்க. அது போல இது வந்து ஒரு மரபு. இது அந்த வகையில் தான் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய 4-5 மொழிகளை ஒன்றா சேர்த்து பண்ணுது. ஆனால் தமிழக தொன்மை மொழின்றது இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பிரதமரை ஒத்துக்கிட்டாரு. அதனால் இவங்க அரசியல் பண்றதுக்காக பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு விஷயமா எடுக்கவே கூடாதுன்ற நான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விஷயமா எடுக்கவே கூடாது. இவருக்கு ஒரு ஆதரவு, இவருக்கு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரியும், எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை கிடக்கு, இது ஒரு விஷயமா எடுக்கணும் அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய பார்வையில் இருக்கு. நன்றி ராஜா, உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கு. மிக நன்றி. ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி சார்.